பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறவரோடு பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். பராசக்தி வழி மொழி அரசியலை மீண்டும் திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில பராசக்தி குழுவினரை டெல்லிக்கு மோடி அழைத்திருக்கிறார். என்ன காரணம்? நிச்சயமாக நேற்று பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். நேற்று தமிழகத்திற்கு வருகை தந்திருந்த நாள்ல ராகுல் காந்தி அவர்கள் அந்த பதிவை வெளியிட்டிருந்தார். இன்னொன்று நான் இதையும் அதையும் பொறுத்து பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 9ஆம் தேதி வெளியாவதாக அறிவிக்கப்பட்ட படம் தான் ஜனநாயகன். 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அனைத்து காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் முன்னோடிகளுமே ஜனநாயகனுக்கு ஆதரவா போர்க்குரல் எழுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் நின்று நிதானித்து யோசித்து விட்டு தமிழகம் வரக்கூடிய நாள்ல ராகுல் காந்தி ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அப்ப ஜனநாயகன் படத்தை அவர் ஒரு வகையில ஜனநாயகனை கருத்துரிமைக்கான விஷயம்னு பேசுகிறார். தமிழகத்தின் மீதான தாக்குதல், தமிழ் கருத்துரிமையின் மீதான தாக்குதல்னு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஆனா அந்த பதிவு அடுத்த நாளே பராசக்தி குழு, பராசக்தி என்பது கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்த ஒரு 1960களில் நடந்த ஒரு மொழிப்போரை பேசக்கூடிய ஒரு திரைப்படத்தை இன்னைக்கு நம்ம இங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள்னு பாஜகவை தொடர்ந்து விமர்சனம் வந்திருக்கக்கூடிய சூழல்ல பராசக்தி குழுவினரை அவர்கள் அழைத்திருப்பதுக்குள்ள முழுக்க அரசியல் தான் இருக்கு. ஒன்று, விஜயினுடைய அந்த ஜனநாயகன் படத்திற்கு ராகுல் காந்தி போட்ட ட்விட்டை நீர்த்து போக செய்வது. இன்னொன்று, பராசக்தி படத்தை தாங்கள் நேரடியாக அழைப்பதன் மூலமா கருத்துரிமையை நாங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறோம். அந்த படமும் நிறைய கட்டுவாங்க. உங்களுக்கு தணிக்கை வாரிய சான்றிதழ் பராசக்திக்கு கிடைப்பதிலே நிறைய சர்ச்சைகள் இருந்தது. கிட்டத்தட்ட பல கற்களை சந்திச்சுச்சு. 8ஆம் தேதி தான் அவர்களுக்குமே தணிக்கை வாரிய சான்றிதழ் கிடைத்தது. அங்க பாருங்க, இந்த பராசக்தி குழுவுக்கும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தது. தணிக்கை வாரியத்துல நாங்க நியாயமாக நடந்ததுனாலதான் எங்களுடைய மோடி பொங்கலுக்கு அவங்க வந்திருக்காங்கிற ஒரு செய்தியும் அவர்கள் சொல்றாங்க. முழுக்க இதுல 2 வகையான அரசியல் இருக்கு. ஒன்று, ஜனநாயகனுடைய முன்வைக்கக்கூடிய அந்த அரசியலை நீர்த்து போக செய்வது. ஜனநாயகன் ஒரு கருத்துரிமைக்கு நாங்க கொடுத்த சவால்லாம் இல்லைங்க, அது ஒரு சாதாரண திரைப்படம். அந்த கண்ணோட்டத்துல அதை நீங்க பார்க்கணும். பாருங்க, பராசக்தி எங்களுக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது காங்கிரசுக்கு எவ்வளவு எதிரானதோ அதே போன்றுதான் பாஜகவுக்கும் எதிரானது. அது திராவிட கருத்தியலை தூக்கி பிடிக்கிற படம். அப்ப அந்த மாதிரி படம் நடித்தவர்களே நாங்கள் அழைத்திருக்கிறோம். கருத்துரிமை என்பது வேற, சினிமா கலை வடிவம் என்பது வேறங்கிற ஒரு குறியீடை கடத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் பாஜக இதை செய்திருக்கலாம். நிச்சயமா இந்த 2 படங்களுமே ஒன்றாக மோதக்கூடிய காலகட்டத்திலிருந்து முழுக்க அரசியல் மையத்துக்குள்ள போய்விட்டது. அது இப்பொழுது ஒரு உச்சத்தை எட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மும்மொழி கொள்கையை தொடர்ந்து டெல்லி வலியுறுத்தக்கூடிய நிலையில் தற்பொழுது பாஜக வலியுறுத்தக்கூடிய நிலையில் அதனை எதிர்க்கக்கூடிய ஒரு படமாக பராசக்தி இருக்கிறது. அவர்களை அழைத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய கொள்கை முரணாக மக்கள் மத்தியில பார்க்கப்படாதா? இல்ல, அது கொள்கை முரணாக மக்களிடம் கடத்தப்படுவதை விட அவர்களுக்கு ஒரு லாபம் இன்னொரு லாபம் இருக்குல்ல. ஒன்று, கொள்கை முரண் என்பது அது பாஜக அனுதாபிகள் என்ன நினைப்பாங்க, இது என்ன இந்த படத்தை போய் கொண்டாடுறாங்க, இந்த படத்தை கொண்டாட வேண்டிய தேவை என்ன பாஜக அனுதாபிகள் கிட்ட தோன்றலாம். பட் அரசியல் என்பது அதுதானே. நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறது. நீங்க 2024 தேர்தல் முடிவோடு அதை ஒப்பிட்டீங்கன்னா ஒரு 11% பாஜக வாங்கியிருக்காங்க, அணியாக 18. அப்ப அந்த 11% மக்களுக்கு வெளியில ஒரு 89% பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் கிட்ட தங்களை ஒரு புனிதமாக காட்ட வேண்டிய தேவை இப்ப பாஜக இருக்கு. ஏன்னா விஜயனுடைய ஜனநாயகன் படத்திற்கு விழுந்திருக்கக்கூடிய முட்டுக்கட்டை ராகுல் காந்தி அவர்களோட ட்விட்டுக்கு பின்னாடி அது எப்படி மாறிடுச்சுன்னா, உண்மையிலேயே உங்க கருத்துரிமை விஜயை ரொம்ப தொந்தரவு செய்யறாங்க, இடையூறு செய்யறாங்க என்பது வெகு மக்கள் மத்தியில. முன்னாடி பாஜக தணிக்கை வாரியம் இவ்வளவு விரிவான விவரங்கள்லாம் தணிக்கை வாரியம் குறித்து சாதாரணமா டீ கடையிலிருந்து தேநீரை அறிந்து கொண்டே பேசக்கூடிய சாமானிய மக்களுக்கு தெரிந்திருக்குதா? ஏதோ படத்துக்கு தடை இருக்கு, அவங்களுக்கு அரசு தடை செய்திருக்கிறதுன்னு தெரியும். அது மத்திய அரசா மாநில அரசா, தணிக்கை வாரியம் என்ன, அதனுடைய குழுக்கள்ல என்ன, எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் ஒப்புதல் தருவாங்க என்பதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தெரியாது. பட் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ட்விட்டினுடைய வெளிப்பாடா இன்னைக்கு அது பிஜேபி கவர்மெண்ட் முட்டுக்கட்ட போடுறாங்க ஜனநாயகனுக்கு அப்படி என்பதாக ஒரு புரிதல் இருக்கிற நேரத்துல அவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை இப்ப பாருங்க, ஒழுக்க இந்தியை கொண்டாடக்கூடிய, இந்தியை எதிர்க்கக்கூடிய ஒரு படம், அந்த படத்து குழுவினையே நாங்க கலை வடிவமாக பாக்குறோங்கிற ஒரு மெசேஜ் சொல்றாங்க அவங்க. அது கலை வடிவம் வேற. நீங்க தணிக்கை வாரியம் என்பது பராசக்திக்கும் பல கற்களை, நான் சொன்னதை போல பல கற்களை கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி அந்த குழுவை நாங்கள் அழைத்திருக்கிறோம். நாங்க அந்த குழுவோடு ஒரு பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். இது ஒரு செய்தியை சொல்லுது. சினிமா வேறு, எங்களுடைய அரசியல் இயக்கம் என்பது வேறு. இது அரசியலுக்காக அவர்கள் செய்கிறார்கள். ஆனா ஜனநாயகனை நாங்கள் பாடாப்படுத்தல என்பது கொண்டு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு முயற்சியாக இதை முன்மொழிகிறாங்க. பட் அதை பராசக்தி குழுவினர் கலந்திருக்காங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போக்கா பாக்குறேன். இதுதான் உண்மையிலே கலை வடிவத்தினுடைய உச்சம் கூட தோன்றுகிறது. யாருக்கு எதிராக மதிக்கக்கூடிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டும் விதமாகவே பராசக்தி படக்குழுவினர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.